Hi students, today we have seen chapter 8 forms and files. Formsனா என்ன ஃபைல்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? The main object of PHP and HTML forms control are to collect data from user. In the web development, user access website or web pages from the remote client machines and feed the data to the server. These data are collected via HTML forms control like text box, drop down box and radio button etc. and sent to the server using server side programming like PHP. ஓகேவா? இப்போ பிஹெச்பி தான் மோஸ்ட் ப்ராப்ளி நிறைய இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது எல்லாமே வந்து ஹெச்டிஎம்எல் ஃபார்ம்ஸாக தான் இருக்கும். ஓகேவா? ஹெச்டிஎம்எல்லுடைய டேட்டாஸ் தான் அதில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே, அந்த பேசிக் ஹெச்டிஎம்எல் ஃபார்ம்ஸ் கண்ட்ரோல். ஹெச்டிஎம்எல் ஃபார்ம்ஸ்னால் என்ன, அதில் கண்ட்ரோல் பட்டன்னா என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். டெக்ஸ்ட் இன்புட், ரேடியோ பாக்ஸ், பட்டன்ஸ், ஃபைல் செலக்ட், செக் பாக்ஸ் அண்ட் தென் ஃபார்ம் டேக். இது எல்லாமே வந்து இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வந்து அவைலபிள் இதில் ஹெச்டிஎம்எல் ஃபார்ம்ஸில். ஓகே, டெக்ஸ்ட் பாக்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். டெக்ஸ்ட் இன்புட் கண்டைன் டெக்ஸ்ட் பாக்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் ஏரியா control. Button may contain submit button, reset button, cancel button. Cancel button checkbox is the important features for which select more than one value from the HTML forms. Radio button is similar to check box but one value can choose at a time. File select is the best features to select one file from the local machines to the server machine at a time. Form tag is used to mention method, post or get and the control entire forms of control in the HTML document. Okay, இப்போது இன்புட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இன்புட் பாக்ஸில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பிக்சர் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நேம்னு இருக்குது, அந்த நேமுக்கு நேரம் நம்மளுடைய நேமை வந்து டைப் பண்ணணும். ஓகேவா? அதுதான் வந்து டெக்ஸ்ட்டு மட்டும்தான் டைப் பண்ண முடியும், அந்த இடத்துல வேறு எதுவுமே டைப் பண்ண முடியாது. ஓகேவா? அதுதான் டெக்ஸ்ட் பாக்ஸுக்கான கண்ட்ரோல். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு பீஸா டாப்பிங் அப்படின்னு இருக்கா, அதில் என்ன இருக்குது, சம்மரின்னு இருக்குது, வெஜிடேரியன் இருக்குது அண்ட் தென் வந்து ஹால்வின் இருக்குது. இப்போ இந்த மூணில் எதனா ஒன்று தான் சூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, இந்த மூணில் எதனா ஒன்று தான் சூஸ் பண்ண முடியும். சரியா? நெக்ஸ்ட்டு பீஸா சாஸ் அப்படின்னு இருக்குது, இதில் டொமேட்டோ சாஸ் இருக்கலாம், சில்லி சாஸ் இருக்கலாம். அப்போ இது எல்லாமே ஹைட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்குள்ளே என்னென்ன கண்டென்ட் ஹைட் ஆகிருக்குது அப்படின்றது உங்களுக்கு ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு ஆப்ஷனல் எக்ஸ்ட்ரான்னு இருக்குது. ஓகேவா? இதில் எதனா ஒன்று தான் சூஸ் பண்ண முடியும். இதுதான் வந்து ஒரு ஃபார்ம்ஸ் அப்படின்றது. இப்போ இதில் டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது அண்ட் தென் வந்து ரேடியோ பாக்ஸ் இருக்குது. ரேடியோ பாக்ஸ்னால் இந்த இது இருக்குது இல்லையா, இந்த வெஜிடேரியன் ஹால்வின் இருக்குது இல்லையா, இதெல்லாம் வந்து ரேடியோ பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ இது எது வேணுமோ எல்லாத்தையும் சூஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சென்ட் மை ஆர்டர் அப்படின்னு கொடுத்துருவீங்க. ஓகேவா? இதெல்லாம் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா உங்களுடைய ஆன்லைன் ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி இதில் வந்து நம்ம யூஸ். நெக்ஸ்ட்டு இதில் ஃபைல் செலக்ட்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? ஃபைல் செலக்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்மளுடைய HTML ஃபைல் வந்து எப்போவுமே வந்து சர்வர் மெஷினில் தான் இருக்கும். ஓகேவா? அதில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஃபைலை வந்து செலக்ட் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பிஹெச்பி பேசிக் ஃபார்ம்ஸ் ஹேண்ட்லிங். ஓகேவா? பிஹெச்பியோட பேசிக் ஃபார்ம்ஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். when the key user in the input data in HTML control. ஓகேவா? கீ இன்புட் மொத்தமே வந்து HTML கண்ட்ரோலில் தான் இருக்கும். அண்ட் கிளிக் சப்மிட் பட்டன் ரெக்வஸ்ட் வில் பி ஜென்ரேட்டட். நீங்கள் சப்மிட் பட்டன் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே ரெக்வஸ்ட் வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் ரீச் த பிஹெச்பி ஃபைல்ஸ் விச் இஸ் மென்ஷன்ட் இன் த ஃபார்ம். அப்போ பிஹெச்பி ஃபைல் வந்து என்னாகும் அப்படின்னா ரீச் ஆகிடும். நீங்கள் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? நீங்கள் எதனா ஒரு ஆர்டரை சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது என்ன ஆர்டர் அப்படின்றத உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்கு அது என்னாகும் அப்படின்னா மென்ஷன் ஆகிடும்.
ஓகேவா? இப்போ உங்களுக்குலாம் ட்ராக் காமிக்கும் இல்லையா? ஷிப்பிங் இப்போ நீங்கள் அமேசான்லேயோ இல்லை ஒரு ஃப்ளிப்கார்ட்லேயோ நீங்கள் வந்து எதனா ஒரு ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அந்த லைவாக அந்த கூகுள் இதுவே நமக்கு வந்து சென்ட் பண்ணுற அளவுக்கு நமக்கு ப்ரோக்ராம் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இது எல்லாமே வந்து நம்மளுடைய பிஹெச்பி கோடிங் தான். Next, under the actions of attributes, all the input values are synchronized and send the servers via post and get method. இது வந்து எல்லாமே சர்வர் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். போஸ்ட் அண்ட் அப்படி இல்லைன்னா கெட் மெத்தடில் இருக்கும் இது. ஓகேவா? ஆல் த இன்புட் மெத்தட்ஸ் ஆர் ஆட்ரிபியூட்ஸ். மெத்தட்ஸ் அப்படின்றது ஆட்ரிபியூட்ஸ். எதோடைய ஆட்ரிபியூட்ஸு? ஹெச்டிஎம்எல் ஃபார்ம் டேகோடைய ஆட்ரிபியூட்ஸை தான் வந்து மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. HTML டேகோடைய ஆட்ரிபியூட்ஸ் த மெத்தட். ஒன்ஸ் த டேட்டா இஸ் ரீச் த சர்வர் டூ பிஹெச்பி வேரியபிள். ஒன்ஸ் வந்து சர்வரில் வந்து உங்களுடைய ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பிஹெச்பி வேரியபிள் இருக்கு இல்லையா, 2 வேரியபிள் இருக்கு இல்லையா, ஒன்று வந்து போஸ்ட் மெத்தட், இன்னொன்று வந்து கெட் மெத்தட். இது என்ன பண்ணோம் அப்படின்னா கலெக்ட் ஆல் த டேட்டாஸ் அண்ட் ப்ரிப்பேர் ரெஸ்பான்ஸ் அக்கார்டிங்லி. டேட்டாஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான ரெஸ்பான்ஸை வந்து கொடுக்கறதுக்கு அது ரெடி ஆகிடும். ஓகேவா? போஸ்ட் மெத்தட். த இன்புட் டேட்டா சென்ட் டு த சர்வர் வித் போஸ்ட் மெத்தட் இஸ் ஸ்டோர்ட் த ரெக்வஸ்ட் பாடி ஆஃப் த கிளைண்ட்ஸ் இன் ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட். ஓகே, போஸ்ட் மெத்தட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா போஸ்ட் ஆகிடும். போஸ்ட் ஆகிட்டு அது வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எந்த சர்வர் வந்து யார் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்றத சென்ட் பண்ணுறதுக்கு அது என்ன ஆகும் அப்படின்னா போஸ்ட் ஆகின்னு இருக்கும். கெட் மெத்தட். The input data sent to the server with post method via URL address is known query string. ஓகே, இப்போ இந்த கெட் மெத்தட் இருக்கு இல்லையா, கெட் மெத்தட் என்ன பண்ணோம் அப்படின்னா இன்புட் நம்ம டேட்டா கொடுக்குறோம் இல்லையா, அது எல்லாமே வந்து யூஆர்எல் அப்படின்னா யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எந்த விதமான இன்ட்ரப்ஷனும் இல்லாமல் கிளைண்ட் என்ன கேட்குறாங்களோ அந்த கிளைண்ட்டுக்கு தேவையான டீட்டெயில்ஸை என்ன பண்ணோம் அப்படின்னா கொடுக்கும். அதுதான் வந்து கெட் மெத்தட். ஓகே, இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். HTML பாடி ஃபார்ம் ஆக்ஷன் வெல்கம் டாட் பிஹெச்பி மெத்தட் வந்து போஸ்ட் மெத்தட். நேம் இன்புட் டைப்பு. ஓகேவா? டெக்ஸ்ட் நேமு அண்ட் தென் வந்து பிஆர்னா பிரேக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் இமெயில் ஐடி அண்ட் தென் வந்து இன்புட் வந்து சப்மிட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. எப்போவுமே வந்து ஒரு பிஹெச்பியை ஓப்பன் பண்ணும்போது HTML டேக் போட்டு தான் ஓப்பன் பண்ணணும். நீங்கள் எத்தனை டேக் போட்டு ஓப்பன் பண்ணுறீங்களோ அத்தனை டேக் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணணும். சரியா? ஓகே, இது வந்து HTML டேக். பிஹெச்பி டேக் பாருங்கள். ஓப்பன் HTML ஆங்குலர் ப்ராக்கெட்டுக்குள்ளே HTML ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாடி வெல்கம் பிஹெச்பி எக்கோ அப்படின்றது கீவேர்டு. போஸ்ட் நேமை வந்து போஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? யுவர் இமெயில் அட்ரஸ் பிஹெச்பி எக்கோ போஸ்ட் இமெயில் அட்ரஸை போஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாடியை க்ளோஸ் பண்ணிவிட்டு HTML க்ளோஸ் பண்ணுறாங்க. இதுதான் வந்து HTML ப்ரோக்ராமுக்கும் பிஹெச்பி ப்ரோக்ராமுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஓகே, இதோடைய அவுட்புட் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். நேம்னா உங்கள் நேம் டைப் பண்ணணும், இமெயில் ஐடி டைப் பண்ணணும், அடுத்தது சப்மிட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய அவுட்புட் வந்து இந்த மாதிரி ஷோ ஆகும். ஓகேவா? இந்த above XML HTML forms 2 text box, 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நேமுக்கு, இன்னொன்று வந்து இமெயில் ஐடிக்கு. ஓகேவா? 1 பட்டன் 1 ஃபார்ம் டேக். ஒரு பட்டன் அப்படின்றது ஒரு ஃபார்ம் டேக் அப்படின்னு சொல்கிறாங்க. வெல்கம் டு மென்ஷன் அண்டர் த ஆக்ஷன்ஸ் ஆட்ரிபியூட்ஸ். மீது எல்லாத்தையும் வந்து ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் வெல்கம் பிஹெச்பி வேரியபிள்னால் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. போஸ்ட்டு கெட்டுன்னு 2 வேரியபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். நம்ம எந்த வேரியபிள் வேணாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பேசிக் பிஹெச்பி வேலிடேஷன்ஸ். பிஹெச்பியோடைய வேலிடேஷன்ஸ் என்னென்ன எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். வேலிடேஷன்ஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் செக்கிங் த இன்புட் டேட்டா சப்மிட் by the user from client machines. There are 2 types of validations are available in PHP. PHPல 2 types of validations டேட்டாஸ் இருக்குது. ஒன்று வந்து client side validation, இன்னொன்று வந்து server side validations. Okay, the input data as performed on the client side web browsing using client side scripting like JavaScript or adding request attributes in HTML input tag. ஓகேவா?
கிளைண்ட் சைடு அப்படின்னா கிளைண்ட்னா நம்ம என்ன இன்புட் வந்து அந்த மெஷினுக்கு நம்ம கொடுக்குறோம், அது வந்து மொத்தமே வந்து ஜாவா சப்ஸ்கிரிப்டை தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கொடுக்கணும். அதை தான் வந்து கிளைண்ட் சைடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது எல்லாமே வந்து HTML இன்புட் டேக்காக தான் இருக்கும். சர்வர் சைடு வேலிடேஷன் என்ன? ஆஃப்டர் சப்மிஷன் த டேட்டா, ஒரு டேட்டாவை நீங்கள் சப்மிட் பண்ணி முடித்த உடனே வேலிடேஷன்ஸ் ஆர் பெர்ஃபார்ம்டு ஆன் த சர்வர் சைடு. வேலிடேஷன்ஸ் வந்து சர்வர் சைடு வந்து பர்ஃபார்மன்ஸ் ஆகிடும். இப்போ நீங்கள் உங்களோட வேலையை முடிச்சிட்டோன்னா அது அந்த வேலையை முடிக்கணும்ல, எங்கே போய் ஸ்டோர் ஆகணும் அப்படின்றத அனலைசிஸ் பண்ணும். யூஸிங் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், ப்ரோக்ராம் ஓகேவா, என்ன ப்ரோக்ராம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா PHP, ASP, JSP எக்ஸட்ரா. அது வந்து எந்த ப்ரோக்ராமில் அது வந்து போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா PHP அண்ட் தென் வந்து ASP அண்ட் தென் JSP. இந்த மெத்தடில் போய் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய சர்வரில் போயிட்டு ஸ்டோர் ஆகும். ஓகேவா? ஓகே. வேலிடேஷன்ஸ் ரூல்ஸ் ஆஃப் HTML இன்புட் ஃபீல்டு. ஓகேவா? இப்படி தான் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இன்புட் தரணும். நேம்னா டெக்ஸ்ட் மட்டும்தான் தரணும். மஸ்ட் கண்டெயின் லெட்டர் வித் ஒயிட் ஸ்பேஸ், அதாவது லெட்டர் கொடுக்கலாம், அதில் ஸ்பேஸும் என்ன பண்ணலாம் அப்படின்னா பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் விடுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. இமெயில் ஐடினா இமெயில் ஐடி மட்டும்தான் தரணும், வேறு எதுவும் தரக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வெப்சைடு மஸ்ட் கண்டெயின் வேலிட் URL, அதாவது வெப்சைட் வந்து இப்போ www. அண்ட் தென் வந்து google.com, yahoo.com அந்த மாதிரி வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரேடியோ பட்டனில் மினிமம் 1 வேல்யூ மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சூஸ் பண்ண முடியும். எதனா ஒரு கேட்டகரி நம்ம சூஸ் பண்ணுவோம். ஓகேவா? செக் பாக்ஸும் அதே மாதிரி தான். ஓகேவா? ஏன்னா அந்த இருக்கா இல்லையா அப்படின்றத மட்டும்தான் செக் பாக்ஸ் வந்து சொல்லும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ட்ராப் டவுன் மெனு வந்து ஒரு வேல்யூ மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா சூஸ் பண்ணும். ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபைல்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஃபைல் ஹேண்ட்லிங் இஸ் அன் இன்புட் ஆக்டிவிட்டி ஆஃப் ஆல் த வெப் அப்ளிகேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ராசஸ். ஃபைல்ஸ் ஆர் ப்ராசஸ்டு ஃப்ரம் டிஃப்ரெண்ட் டாஸ்க் யூஸிங் ஃபாலோயிங் ஈவெண்ட்ஸ். ஃபைல் அப்படின்றது என்ன அப்படின்னா நமக்கு தேவையான வெப் அப்ளிகேஷன்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு ஃபைல் அப்படின்றத யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. அந்த ஃபைலில் எத்தனை கேட்டகரி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். சரியா? PHP ஓப்பன் ஃபைல், PHP ரீட் எ ஃபைல், PHP க்ளோஸ் எ ஃபைல், PHP ரைட் எ ஃபைல், PHP அபேண்டிங் எ ஃபைல், PHP அப்லோடிங் எ ஃபைல். ஓகே. இப்போ இத்தனை கேட்டகரி இருக்குது. ஓப்பன் பண்ணணும், ரீட் பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும், ரைட் பண்ணணும், அண்ட் தென் வந்து அபேண்டிங் பண்ணணும், அடுத்து வந்து அப்லோடிங் பண்ணணும். ஓகே. ஓப்பனிங் அ ஃபைல்னு என்னென்னு பார்க்கலாம். fopen இஸ் த சிஸ்டம் ஃபங்க்ஷன் அவைலபிள் இன் PHP. fopen அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்றதுக்கான அர்த்தம். ஃபங்க்ஷன்ஸ் ஹெல்ப்ஸ் டு ஓப்பன் எ ஃபைல் இன் த சர்வர்லேருந்து அது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபங்க்ஷன் ஃபைல் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். இட் கண்டெய்ன்ஸ் 2 parameters, one for the file and the other one for the specific in which mode file should be opened. ஓகேவா? ஒரு மெத்தட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் பண்ணும். இன்னொரு மெத்தட் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணுறோம் இல்லையா, அது ரீட் பர்பஸ்க்கா இல்லை ரைட் பர்பஸ்க்கா அப்படின்றத அனலைசிஸ் பண்ணும். ஓகே. அதுக்கான சின்டாக்ஸ் இது தான். $சிம்பிள் போட்டிருக்காங்க. ஃபைல் ஹைஃபன் ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஃபைல் ஓப்பன், ஃபைல் நேமு, ரீட் ரைட் மோடு. நீங்கள் எந்த மோடு வேணுமோ அந்த மோடை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சூஸ் பண்ணிக்கணும். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆங்குலர் ப்ராக்கெட்டுக்குள்ளே கொஷின் மார்க் போட்டு PHP அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. மை ஃபைல் F1 student.txt, இதுதான் ஃபைல் நேமு. இது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ரீட் பண்ண போகிறாங்க. இப்போ ரீட்னா அதோடைய ஷார்ட்கட் கீ வந்து R. ஓகேவா? ரைட்னா Wன்னு கொடுக்கணும். ஓகேவா? PHP என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு PHP ரீட் எ ஃபைல். த fread ஃபங்க்ஷன்ஸ் ரீட் ஃபைல். ஓகேவா? ஓப்பன் பண்ண ஃபைல் என்ன பண்ணும் அப்படின்னா ரீட் பண்ணும். த ஃபைல் ஆப்ஜெக்ட் கம்ஸ் ஃப்ரம் fopen. ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரீட் பண்ண ஆரம்பிக்கும். அதுதான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா fread ஃபைல் ஆப்ஜெக்ட் ஃபைல் சைஸ் ஃபைல் நேம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். PHP fread மை ஃபைல் சைஸ் அண்ட் தென் ஸ்டூடெண்ட் டெக்ஸ்ட். என்னுடைய ஃபைலு அதோடைய சைஸ் என்ன, நான் எந்த ஃபைல் நான் யூஸ் பண்ணேன், student.txt ஃபைலை தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன்.
ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஃபைல் க்ளோஸ். இப்போ ஓப்பன் பண்ணோம் இல்லையா, அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணோம் இல்லையா. த க்ளோஸ் functions is used to close the open file. ஓப்பன் பண்ண ஃபைலை க்ளோஸ் பண்ணும். The file close comes open function. ஓகே, ஓப்பன் பண்ண ஃபைலை க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ க்ளோஸ் ஃபைல் ஆப்ஜெக்ட் க்ளோஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன பண்ணும் அப்படின்னா ஃபைல் போட்டு ஹைஃபன் போட்டு ஆப்ஜெக்ட் பண்ணும். ஓகே, அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். PHP my file open student.text read அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு அதே சேம் மெத்தட் தான் PHP ரைட் எ ஃபைல் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ ரைட் எ ஃபைல் அப்படின்னா அந்த ஃபைலை வந்து நம்ம ரீட் பண்ணி முடிக்கிறதுக்கும் ரைட் பண்ணி முடிக்கிறதுக்கும் என்ன பண்ணோம் அப்படின்னா ஹெல்ப் பண்ணும். ஓகேவா, இதுதான் ஃபார்ம்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் அப்படின்றது. சரியா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.